வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 10th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் யூஸ்வலாகவே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது ஹையில் ஓப்பன் ஆகும். ஆனால் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள். அதனால ஓப்பன் ஆனது ஹையில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது. அதாவது வாரத்தின் முதல் நாளே நம்ம ட்ரேடர்ஸை வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 4 days அவங்க இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதனால் வச்சு செய்ய முடியாது. அதனால் இன்னைக்கு ஹைலியே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹைலியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க வச்சுக்காங்களேன். அப்போ லாஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸில் இறங்கிடுச்சு மார்க்கெட்டு. அதாவது 150 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்தது, 80 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4 days எப்படி இருக்க போகுது? நாளைக்கு அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. யூஸ்வலாகவே வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியாவது சென்செக்ஸ் ஆகுது, ரெண்டுமே வீக்லி எக்ஸ்பைரியில் இறங்கிட்டு தான் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் 1.5 years ஹையை பிரேக் பண்ண போகுது. இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் அது என்ன ஸ்டாக் அப்படின்ட்டு. முக்கியமான நியூஸ், ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டில் அதாவது யூஎஸில் ஒரு ஹிஸ்ட்ரி 40 நாளில் தொடர்ந்து ஷட் டவுன் பண்ணனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக 40 days கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆயிருக்கு. அங்கே ஒர்க் பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு இந்த 40 நாளைக்கு சம்பளம் கிடையாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க வச்சுக்காங்களேன். இதுவே நம்ம இந்தியாவில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டேங்க சாமி, பெரிய பிரச்சனை நடந்திருக்கும்ல. ஓகே, எனிவே இப்போ அமெரிக்காவில் இந்த 40 நாள் ஷட் டவுன் இன்னைக்கு மோஸ்ட்லி எண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது செனட்டில் டெமோக்ராட்லேருந்து 8 members ரிபப்ளிகன் ஓட் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓட் போட்டு பில் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட் சம் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பில்லு ஜனவரியில் வரப்போகுது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பில்லு ட்ரம்ப் கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம் டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த டிமாண்டுக்கு இப்போ இருக்கிற ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்க பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு யூஎஸ் கவர்மெண்ட் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி மூவ்மெண்ட் இல்லை. 0.15%, 0.2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் மட்டும் 0.21% டவுனில் போயிருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 190 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 6:15 ஈவினிங்க்கு. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி இன்னைக்கு 1.25%. ஆக்சுவலாக இந்த ஜாப்பனீஸ் நிக்கி இந்த 1 வீக்காகவே அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி 1% மினிமம் மூவ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்காங்களேன். அங்கே வொலாட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜாப்பனீஸ் நிக்கியில். ஹேங்ஸங் இண்டெக்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு 1.55% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.35% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 40-50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,550 ஓப்பன் ஆகிட்டு 25,650 போச்சு. பட் க்ளோசிங் 25,574 செட்டில் இருக்குது. அதாவது 82 பாயிண்ட்ஸ், 0.32% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. சென்செக்ஸ் 319 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருது. 0.38%, 83,535 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு, அதாவது மிட் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஸ்மால் கேப் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு மீடியா இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே, அதாவது 12 செக்டாருமே ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக ஐடி செக்டார் 1.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் நம்ம இந்தியா அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அக்டோபர் 2024 நம்ம இந்தியன் மார்க்கெட்டை டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 நம்ம இந்தியன் மார்க்கெட் 14% இன்க்ரீஸ் ஆகும். 29,000 கிராஸ் பண்ணோம் 2026 எண்டில் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். அதுக்கடுத்து நம்ம இந்தியாவுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஆஸ் ஆஃப் நவ்
எவ்வளோ இருக்குது அப்படின்னா 71 லட்சம் கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்டோடைய அசட் இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த 2017 மியூச்சுவல் ஃபண்டோடைய நெட் அமௌண்ட் வந்து 19 லேக் க்ரோர் இருந்துச்சு, 19 லட்சம் கோடி இருந்துச்சு. 2023 வந்து 40 லட்சம் கோடி வந்துச்சு. இப்போ வந்து 71 லட்சம் கோடிக்கு நம்ம ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் எஸ்ஐபின்ட்டு 29,350 கோடி நம்ம மக்கள் வந்து எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்ல வந்து இது வந்து 24,500 கோடி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து 29,350 கோடி எவ்ரி மந்த் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து அவ்வளவா பேஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப வீக்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் வந்து 4,875 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4,900 crore. ஒரு 25 crore தான் குறைவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 10,785 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 10,800 crore. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கிடையாது, ஒரு பேட் ரிசல்ட்டும் கிடையாது, இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ். அதுக்கடுத்து வந்து பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இன்னைக்கு வந்து 792 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்ககிட்ட வந்து 1 லட்சம் கோடிக்கு வந்து ஆர்டர் இருக்குது. ஆனால் இப்போ ஃபர்தராக வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பிஇஎல். ஸோ இந்த பிஇஎல் வந்து நான் வந்து தீபாவளிக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன். 400 rupees அரௌண்டு கொடுத்துருக்குறேன். இது வந்து எவ்ரி டிக்ளைன் நீங்கள் வந்து பிஇஎல் வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேதாந்தா, அதாவது விஇடிஎல். அதாவது ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு கொஷினும் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதா வாங்கிடணும், ஒரு ப்ராஃபிட் வருதா வித்துட்டு வந்துடணும், இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இறங்குதா அப்போ வந்து ஏதாவது ஒரு பர்சன்ட் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு கட் பண்ணிட்டு வந்துடணும். இல்லை நான் தலைகளாகவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது வந்து பியூர் டெக்னிக்கல், இது வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது. ஃபண்டமெண்டல் பார்த்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் டெக்னிக்கல் அப்படிங்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நான் சொல்கிற லெவலுக்கு மேலே போனால் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா வித்துட்டு வெளியே வந்துடணும், லாஸும் புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன லெவல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 200 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை, டியூஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை, வெனஸ்டே தான் வந்து இந்தியாவிலேருந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கிறேன். 6:35 ஆயிடுச்சு. 7th நவம்பர் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. எப்படியும் நம்ம ஆளுங்க பையிங்கில் தான் இருப்பாங்க. டொமஸ்டிக்கு எஃப்ஐ செல் பண்ணியிருந்தாங்கன்னா கம்மியாக செல் பண்ணியிருப்பாங்க. அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் இறங்கியிருக்கும், பட் குறைவாக செல் பண்ணியிருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500 இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து 25,300, அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த லோ நினைக்கிறேன். அந்த லோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 25,300க்கு கீழே நிஃப்டி போகக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 25,300 வந்துட்டு தான் இப்போ வந்து 25,650 வந்துருக்குது. 350 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது. இப்போ அகைன் வந்து அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ மேலே ஏறும்போது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் போச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. இப்போ அகைன் வந்து லாஸ்ட் வீக் மாதிரி லோவர் லோஸ் லோவர் ஹைஸ் அந்த ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலையும் வந்து பிரேக் பண்ணிடும். அதனால் இப்போ இருக்கிற ஒரு லெவல் பாட்டமில் 25,300, ரெசிஸ்டன்ஸில் 25,700 to 800. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லெவலில் இருக்கும், ஒவ்வொரு பாக்ஸாக வரும். இப்போ வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது 25,600 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கிளியரான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஓவராலாக வந்து புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் சப்போர்ட் அப்படின்னு என்ன இண்டிகேட் பண்ணுது 25,500. இங்கே தான் வந்து புட்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து 25,600க்கு கீழேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 25,600 காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா?
25,500க்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,500 புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மோஸ்ட்லி வந்து நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை கூட ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்குறது நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து அதாவது 25,800 25,300 இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் மார்னிங் போட்டிருந்தேன். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனாலோ இல்லை கீழே இறங்கினாலோ ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அன்டில் தென் இதுக்குள்ளேயே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் டவுன் பஸ் மாதிரி. இப்போ எனிவே இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூஸ்டேவோடைய ரெசிஸ்டன்ஸ் 25,650. 25,650க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 25,720 வரையும் போகலாம். அதனால் 650 வந்து வாட்ச் பண்ணிக்காங்க நிஃப்டியில். ஓகேங்களா? ஒருவேளை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எலாபரேட் பண்ணிக்கிறேன். 25,540 25,540க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,500. சப்போஸ் 25,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,430 வரையும் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,540, தென் 25,500, 25,430. ஓகேங்களா? ஹையர் லெவலில் 25,650. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 700 கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,100. 58,100க்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் வரும். 58,250. பட் ஹையர் லெவலில் காஷியஸாக இருக்கணும். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,800. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 57,650. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்னா வேதாந்தா லிமிடெட். அதாவது பாருங்கள், லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2024 இந்த லெவல் வந்துருக்குது 525 அரௌண்ட் வந்துருக்குது. இப்போ டிசம்பரில் வந்து 2024 அதே லெவல் வந்துருக்குது. இப்போ அங்கெல்லாம் போயிட்டு 370 வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பிரேக் அவுட் லெவலுக்கு நியர்பை வந்துருக்குது. அதாவது ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இந்த லாஸ்ட்டு 15 மந்த்தில். அப்படிங்கும்போது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 527 rupees. 527க்கு கீழே 27க்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். மெயினாக 527க்கு மேலே பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் மூவ் டு 560 to 600 வரை போகலாம். ஓகே, இந்த 527 சஸ்டெயின் ஆகிடுச்சு. 530 35 போகுது, நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து என்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. 485லேருந்து 490 rupees ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஒரு 30 rupees வந்து 35 rupees ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா 580லேருந்து 620 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஇடிஎல். ஓகேங்களா? இது வந்து பியூர் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பேஸில் நம்ம சொல்ல கிடையாது. உங்களால் எவ்வளோ லாஸ் எடுத்துக்க முடியுமோ எடுத்துகிட்டு அந்த லெவலுக்கு கீழே வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இது வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வாங்கியிருந்தவங்களுடைய நிலைமை பாருங்க. 525ல் டிசம்பர் 2024 வாங்கியிருந்தாங்கன்னா இங்கே வந்திருக்கும் 380 வந்துருக்குது. இப்போ மறுபடியும் 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்த ரேஞ்ச் வந்துருக்குது. அதனால் இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து பொறுமை இழந்து வேறு எங்கேயாவது செல் பண்ணியிருப்பீங்க. அதனால் எதுக்கு நம்ம வந்து டைட் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா பிரேக் அவுட்டை பொறுத்தவரையும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 527 பிரேக் பண்ணிட்டு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.